ஹலோ வணக்கம். யாருக்கு பார்க்கணுமா? எங்கேருந்து பேசுகிறீங்க? ஐயா புஷ்பநாதன். நாதன். புஷ்பநாதன் உங்களுக்கு தான் பார்க்கணுமா? ஆமாங்க. நாதன் போட்டுக்கிறேன். நீங்கள் பிறந்த ஊர்? கரூர். தேதி சொல்லுங்கள். 12/9/1999. நேரம் 6:10 AM. சரி, நீங்கள் தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ராசி கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரமாங்கய்யா? ஆமாங்க. 27 வயசு ஆகுது. சொல்லுங்கள், என்ன கேள்வி உங்களுக்கு? திருமணம். திருமணம் இப்போ 26 முடிஞ்சு 27 தானே நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க. ராகுதிசை சந்திர புத்தி, ராகுதிசை செவ்வாய் புத்தி. இப்போதைக்கு வேண்டாம் தலைவரே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கோச்சார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு பயிற்சி, கேது பயிற்சி அவ்வளோ சிறப்பாக இல்லை. சரியா? இந்த 2.5 வருஷ காலத்துக்கு ராகு பயிற்சியும் கேது பயிற்சியும் அவ்வளோ சிறப்பாக கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இந்த பெண் சம்மந்தப்பட்ட விஷயம் அல்லது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அடி வாங்கியிருப்பீங்க, கடுமையான அடி வாங்கியிருப்பீங்க. அதனால் அந்த ரணம்லாம் மனசில் வந்து போகட்டும். சரியா? இதை லைவ்ல ஓப்பனில் பேச வேண்டாம். அதனால் இந்த ஒரு 2.5 வருஷ காலம் அமைதியாக இருக்க முடியாது. 2 வருஷம் கழித்து பார்க்க ஆரம்பிங்க. அது வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு பணம் காசை பத்திரப்படுத்துங்க. எப்படி பத்திரப்படுத்துங்க? அம்மா கையிலே அப்பா கையில் கூட கொடுத்து பத்திரப்படுத்தி வைங்க, போதும். 2 வருஷத்துக்கு பேச்சு எடுக்க வேண்டாம். ஏன்னா சூழ்நிலை அதாவது தசா புத்தியும் சப்போர்ட் இல்லை, திசா புத்தியும் சப்போர்ட் இல்லை, கோச்சார கிரகங்களும் சப்போர்ட் இல்லை உங்கள் லக்னத்துக்கு, உங்கள் ராசிக்கு. சரியா? நல்லது.